World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். கல்பாரப்பட்டி பிரபல ஜோதிடர் தெய்வ திரு காலம் சென்ற நடராஜன் அவர்களின் மகன் திரு பாஸ்கர் அவர்கள் நம்மிடையே இப்போது உரையாற்ற வருகிறார். பாஸ்கர் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். குருவின் குரு குமரகுரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் 12ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் 12 ஆண்டுகளாக தொடர்ந்து இலவசமாக நம்மளுக்கு அன்னமிட்டு காசு வாங்காம ஜோதிடத்தை இலவசமா சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய குருநாதர் ஐயா அவர்களுக்கு பொற்பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறேன். இன்னைக்கு ஜோதிடத்தை பத்தி ஒரு சில கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு, அதாவது எந்த ஒரு ஜோதிடத்துக்கும் பாடல்கள் தான் அடிப்படை. அதாவது நம்ம ஜோதிடம் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு எதை வச்சு சொல்றோம், அதாவது நம்ம தனிப்பட்ட முறையில் உருவாக்குறது எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஜோதிடம் சொல்றோம்னா அதுக்கு பாடல்கள் மட்டுமே எல்லாம் அடிப்படை. இது இங்க ஐயா அடிக்கடி சொல்லிட்டே இருக்காரு. எந்த ஒரு ஜோதிட கருத்து சொன்னாலும் சரி, அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க, என்ன பாடல், ஏன்னா பாடல் படிதான் எல்லாமே நடக்குது. அதனால தொடர்ந்து பாடல்களை படிக்க சொல்லி ஐயா பல முறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப பாடல் படிதான் ஒரு ஜாதகத்துல இருக்கிற விதிகள் நடைபெறுது. அந்த பாடலை சரியா படிச்சு நாம எடுத்து சொல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா எல்லாருமே ஜோதிடத்துல ஜெயிக்க முடியும். பாடல்களை எந்த இடத்துல பயன்படுத்தணும், கூட துணை விதிகள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா ஜோதிடத்துல எல்லாருமே முன்னுக்கு வர முடியும். சரி, இப்போ ஒரு ஜாதகம், நம்ம ஜாதகத்தை பாத்தீங்கன்னா நம்ம நோட்ல போட்டிருக்கு. அதாவது பாத்துட்டீங்கன்னா ரிஷப லக்னம், மீன ராசி, 11ல சுக்கிரன் சந்திரன், லக்னத்துல சூரியன் புதன் கேது, 2ல செவ்வாய் சனி பகவான், 10ல குரு, விருச்சகத்துல ராகு. சரி, கிட்டத்தட்ட பாத்துட்டீங்கன்னா இவருக்கு 50 வருஷம் ஆகுது. இவர் ஒரு மருத்துவர். சரி, இவர் மருத்துவர் ஆகிறதுக்கு ஜோதிடத்துல என்ன பாடல் இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, முதல்ல அவருக்கு பாத்தீங்கன்னா 11ல சந்திர பலமா இருக்குது. ஒரு ஜாதகத்துல புலிப்பாணிங்கிற நூல்ல பாத்தீங்கன்னா ஒரு பாடல் இருக்கு. அதாவது சூடப்பா சந்திரனார் 3, 7, 5 சுத்த இந்து 11ல் தனித்திருக்க மகத்தான வாதமோடு வைத்தியமும் செய்வான் காலை. அதாவது 3, 5, 7, 11ல சந்திரன் பலமா இருந்துட்டா அவங்க வைத்தியம் படிக்கலாம். மந்திரங்கள் செய்வான் காலை, மகத்தான வாதமோடு வைத்தியமும் செய்வான் காலை. கூடப்பா குடும்பமது விருத்தியாகும், குவலயத்தில் எதிரிக்கு மார்பில் ஆனே. அப்ப இந்த பாடல் படி பார்த்துட்டீங்கன்னா இந்த ஜாதகத்துல 11ல சந்திரன் பலமா இருக்குது. சரி, இந்த ஒரே ஒரு பாடல் மட்டும் ஒரு மருத்துவர் ஆக்குமா? நிச்சயமா இல்ல. இதுக்கு துணை விதிகளும் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த பாடல் படி ஒரு மருத்துவர், இதற்கு துணை விதிகளும் இருக்கு. குறிப்பா ஐயா சொல்ற மாதிரி 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல தொடர்பு இருந்தா அவங்க மருத்துவர் ஆகலாம். சோ இவருக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான், 6ஆம் அதிபதி சுக்கிரனுடைய பார்வையில் இருக்காரு. சோ 6, 10 தொடர்பு இருந்தாலும் மருத்துவர் ஆகலாம். அதே மாதிரி துணை விதிகளா ஒருத்தருக்கு அஷ்டமாதிபதி 10ல இருந்தாலும் ஆயில தீர்மானிக்கிற தொழில் செய்யலாம். சோ ஆயில தீர்மானிக்கிறதுங்கிறது 2 பேர், ஒன்னு மருத்துவர், இன்னொன்னு ஜோதிடர். சோ அந்த விதி இதுல ஒத்து போகுது. அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா 10ஆம் அதிபதியோட செவ்வாய் சூரியன் கேது சம்பந்தப்பட்ட அவங்களும் மருத்துவர் ஆகலாம். சோ அந்த விதி இந்த ஜாதகத்துல ஒத்து போகுது. இவர் ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா 10 சனி பகவான் 2ல பலம் பெற்று செவ்வாய் இருக்கிறாரு. சோ இவர் ஃபர்ஸ்ட் வக்கீல் தான் படிச்சிருக்காரு. முதல் இவர் படிச்சது பாத்தீங்கன்னா வக்கீல். சோ இவருடைய மனைவி மருத்துவர். அப்ப மனைவி மருத்துவரா வந்துட்டனால தானும் மருத்துவம் படிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் படிச்சு திரும்ப அவர் மருத்துவம் படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு குரு சேவா தொடர்பு இருக்கிறனால இவர் ஒரு ஜோதிடராகவும் இருக்காரு. டாக்டர் பிளஸ் ஜோதிடர். நம்ம ஐயா கிட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடியே பைக் எடுத்துட்டு இளம்பில இருந்து வந்துட்டாரு. அவருடைய புத்தகத்தை வாங்கி படிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஜோதிடமும் தெரியும். ஜோதிட முத்துக்கள் பாக 2மே அவர் வச்சிருக்காரு வீட்டுல. அவர் டேபிள்லயே வச்சிருக்காரு. அவர் எடுத்து அதை காட்டுறாரு. நான் உங்க குருநாதரை பார்த்திருக்கேன், இன்னும் அவருடைய வீடியோவையும் பாக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே ஐயா சொல்லியிருக்காரு, உங்களுக்கு குடும்பமே டாக்டர் ஆகிற யோகம் உண்டு. இப்ப இவருடைய 2 பசங்களையும் மருத்துவம் படிக்க வச்சிட்டு இருக்காரு. அதாவது பெரியவனும் மருத்துவம், சின்னவனும் மருத்துவம் 13 வருஷத்துக்கு முன்னாடியே. ஏன்னா இதுல அது எப்படி எடுத்துக்கிறது தெரியல. அதாவது 7ஆம் இடம் மனைவின்னு எடுத்தா மனைவிக்கு 5ல சந்திரன்,
5ஆம் இடம் வாரிசு எடுத்தா வாரிசுக்கு அந்த 7ல சந்திரன், அந்த விதிகள் ஒத்து போகுது. ஸோ அப்போ இவருடைய பெரிய பையன் பாண்டிச்சேரியிலையும் சின்ன பையன் வந்து சென்னையிலையும் வந்து மருத்துவம் படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவருக்குடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரே பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு மூலியமா இவருக்கு சொத்து கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கூடினேன் கரும்பாம்பு செவ்வாய் நீலன் கொற்றவனே ஓரிடத்தில் கூடி நிற்க தேடினேன் தையலுடைய பொருளும் சேரும் திடமான மனையமது கட்டுவானாம். அதாவது எந்த ஒரு ஜாத்திலையுமே செவ்வாய் சனி ராகு சம்பந்தப்பட்டு அவங்க வந்து நல்ல ஆதிபத்தியம் வாங்கி 7ஆம் அதிபதி தொடர்பு வந்துட்டு அவங்க வீடு அதாவது மனைவியோட சொத்து சேரும். ஸோ இவருடைய மனைவி ஒரே பொண்ணா போயிட்டனால இவங்க மனைவி வழி சொத்து இவருக்கு வந்து, அவங்களும் டாக்டர், ஸோ அந்த வருமானம் உண்டு. அரசு மருத்துவர் அவங்க மனைவி. அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவர் 2 இடத்துல நல்ல வீடா கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட மேல் மாடி தான், வீட்டுக்குள்ளேயே படி கார் தான். அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா விரையாதிபதி 2ல இருக்காரு. இது பாடல் தான், 2 வகையான பாடல் இருக்கு. அதாவது தானப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு தனம் என்ற 2 நீள் விரையன் நிற்க ஊனப்பா உப்பரிகை மாடக்கூடம் உத்தமனே கட்டிடுவான் உதயம் பாரு. அதாவது ஒரு ஜாதகத்துல விரையாதிபதி 2ல இருந்துட்டா நல்ல வீடு கட்டுவாங்க. இது வந்து புலிப்பாணி சொல்றாரு. இதே பாட்டை அதாவது ஜாதக அலங்காரத்துல பாத்தீங்கன்னா பங்கமில் வியத்தில் மன்னன் பரிந்து நல் 2ஆம் இடத்தில் தங்க நல்ல வீடு கட்டி சகல பாக்கியமும் சேர்ப்பான் இங்கித வியத்தோனோடு எத்தனை கோள்கள் சேர்ந்தனவோ சமர்த்துள்ளவனாய் அத்தனை வீடுகள் கட்டி வாழ்வான். அப்போ விரையாதிபதி அதாவது பங்கமில் வியத்தில் மன்னன் 12ஆம் இடத்துக்கு அதிபதி பரிந்து நல் 2ஆம் இடத்தில் தங்க 2லயே இருந்தா நல்ல வீடு கட்டி, அதாவது நல்லதா ஒரு வீடு அவங்களால கட்ட முடியும். ஸோ இதுவும் இந்த பாடல் படி அமையுது. அப்போ ஒரே கடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 பாடல் வருது. ஸோ இந்த ஜாதகம் வந்து இந்த முதல் ஜாதகம். அதனால இது வந்து ஒரு பாடல் வந்து ஒரு ஜோதிடத்துல வந்து நம்ம எப்படி ஒரு ஜாதகத்துல பொருத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். துணை விதிகளும் தெரிஞ்சா உறுதியா இது பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு மாசமும் மீட்டிங் நடக்குது நம்ம சங்கத்துல, தொடர்ச்சியா வரவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாசமும் ஐயா வந்து 10 கட்டம் நடத்துறாரு. ஒரு 10 கட்டம்னா ஒரு கட்டத்துக்கு 15லேருந்து 20 பாயிண்ட் வரைக்குமே கிடைக்கும். ஒவ்வொரு மாசமும் போது ஒரு 10 கட்டமா குறைஞ்சது 100 பாயிண்ட் நம்மளுக்கு ஐயா வந்து கொடுக்குறாரு. அந்த 100 பாயிண்ட்னா ஒரு மாசத்துக்கு, அப்போ 10 மாசம், ஒரு வருஷம்னா கிட்டத்தட்ட 1000 விதிகள் கொடுக்குறாரு. இது வந்து நம்மளுக்கு காசு கிடையாது. இந்த விதிகள்லாம் எங்க இருக்கு? நல்லா பாடல் படிக்கிறவங்க யாராவது படிச்சு பார்த்தோம்னா அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதி ஏதோ ஒரு புக்கில் ஒரு பாட்டா இருக்கும். நம்ம பொதுவாக நினைப்போம் இதெல்லாம் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு. அனைத்துமே பாடல் தான். 90% அவர் கொடுக்கறது பாடல் தான். ஏதாவது ஒரு புக்கில் அது பாடலா இருக்குது, அதை விதியா நம்மளுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே வரணும். அப்படி எடுத்துட்டு வந்தா ஒரு கட்டத்தை பார்த்தோம்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தை பார்த்தோன்னு குறைஞ்சபட்சம் 5 பாடல் சொல்ல முடியும் நம்மளாலேயும். ஆனா தொடர்ந்து படிக்கணும், அதை வந்து திரும்ப திரும்ப எழுதணும். அதனால வந்து கொஞ்சம் படிச்சுட்டே வரணும். இதே மாதிரி ஒரு 2வது ஒரு கட்டம் கொடுத்துருப்பார். இது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய கட்டம். கிட்டத்தட்ட இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 26/11/95 8:02 PM 26/11/95 8:02 PM இந்த பொண்ணு பிறந்திருக்காங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம் மகர ராசியில வந்து பிறந்திருக்காங்க. 5ல ராகு, 6ல சூரியன் புதன் குரு, 7ல சுக்கிர செவ்வாய், 8ல சந்திரன், 9ல சனி, 11ல கேது. துருவம் இல்லாத கட்டம் தான். ஒரே ஒரு கம்ப்யூட்டர் சீட் பொண்ணோட அப்பா அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கல்யாணம் ஆச்சான்னு தெரியாது, குழந்தைங்க இருக்குதான்னு தெரியாது, ஜென்ரலா அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பொண்ணோட ஜாதகப்பா நாங்க வாங்கிட்டு வரல, அதனால பழசு இருந்தது கல்யாணத்துக்கு பார்த்தது அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி வாங்கி பார்க்குறோம். டக்குன்னு நம்மளுக்கு ஒரு 2 பாடல் தெரியுது. ஏன்னா இந்த ஜாதகம் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு தெரியல. சரி டக்குன்னு ஒரு 2 பாடல் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஐயா உங்க பொண்ணுக்கு வந்து மிதுன லக்கணத்துக்கு வந்து 7க்குடைய குரு பகவான் சூரியனை கூடி 6ல மறையுது, கூட லக்னாதிபதி சேர்ந்து மறையுது. உங்க பொண்ணுக்கு இருதார யோகம் உண்டு. முதல்ல நல்ல இடமா கவனிச்சு கொடுக்கல, கணவனை பிரிக்கும், இல்லைன்னா உயிருக்கே கூட ஆபத்து வரும். அப்போ முதல் தார கெட்டு 2வது வாழ்க்கை வாழ்றதுக்கான ஜாதகமா இந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். அழுதுட்டாங்க. 60 நாள் தான் ஆகுது இந்த பொண்ணோட வீட்டுக்காரர் இறந்துட்டார். அதாவது வந்து கரெக்டா 60 நாள் தான் ஆகுது இந்த பொண்ணோட வீட்டுக்காரர் இறந்து. இது என்ன காரணம், எதை வச்சு சொன்னோம் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா 7க்குடைய குரு பகவான் சூரியனு கூடி 6ல இருக்காரு. பொண்ணு ஜாதக அலங்காரத்துல ஒரு பாடல் இருக்கு. அதாவது பெண் இசைந்திடும் 7ஆம் இடத்து அதிபன் பேரொளி கதிரவனை கூடி எண்ணி செய்திடும் 8-6 இருக்கு, 8-6-12 இருக்க வாலிபத்திலே மனைவி விண் இசைந்திடுவாள். அப்போ ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி சூரியனை கூடி 6, 8, 12ல மறைஞ்சிட்டால் இளமையில கணவன் அல்லது மனைவி பிரியணும் அல்லது இறந்து போகணும். சரி இந்த ஒரே விதி மட்டும் போதுமா? ஏன்னா இங்க பரிவர்த்தனை இருக்க. பலமுறை ஐயா சொல்லியிருக்காரு, பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களோட திசை நடக்கும் போது மட்டும்தான் பரிவர்த்தனை பத்தி பேசணும். இப்ப ராகு திசை, புதன் புத்தி, அப்போ புதன் குரு சூரியன் சம்பந்தப்பட்ட திசை புத்தி ஓடுது. சரி இந்த ஒரு பாடல் போதுமா? அடுத்தது பாருங்க. அதாவது
அனுபவம் அரங்கரி ஜோதிட சுரங்கத்துல கொடுத்திருப்பாரு, லக்னாதிபதி மறைவால் வரும் தார தோஷம். அந்த பாடல் பாருங்க. அதாவது செறிந்த 7ஆம் இடத்தோன் பாவருடன் இரண்டின் நாதன் அறிந்த வியமாரட்டில் மறைந்தே சுவர் பாராவிடில் மறிந்த சாமிநாதன் தாழ்வாய் மறைந்தே தோன்றிட வரிந்த வண்டிலையாலே பெண்டிரண்டு கொள்வான் தானே. அப்போ ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி பாவரோட இருந்தா, இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 7 கூடிய குரு சூரியனான பாவரோட கூடி 6ல மறைகிறாரு. அதாவது இரண்டின் நாதன் அறிந்த வியமார்ட்டில் மறிந்தே சுவர் பாராவிடில். அடுத்தது 2ஆம் அதிபதி மறையணும். அப்ப இந்த ஜாதத்துல பாத்தீங்கன்னா 2 கூடிய சந்திரன் 8ல மறைகிறாரு. அப்ப 7ஆம் அதிபதி பாவர கூடுகிறாரு. மறிந்த சாமிநாதன் தாழ்வாய் மறைந்தே தோன்றிட. அப்ப லக்னாதிபதி மறையணும். இந்த ஜாதத்துல மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி பாத்தீங்கன்னா புதன் வந்து அவரு மறைஞ்சிடறாரு. வரிந்த வண்டியிலையாலே பெண்டிரண்டு கொள்வன் தானே. அப்ப 2 கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பொண்ணுக்கு இருக்கு. சோ அப்ப ஒண்ணு முதல் தாரத்தை பிரிக்கணும் அல்லது இறக்கணும். சரி, அதுலயும் பாருங்க 7ல சுக்கிர செவ்வா. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அலங்காரத்துல ஒரு பாடல் இருக்கும். அதாவது வெள்ளி சே 7ல் இருக்க விதவை மாதரை மணப்பான். அதாவது சுக்கிர செவ்வா கூடி 7ல இருந்தா 2வது வாழ்க்கை அமையும். ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் எடுத்துக்கலாம். 7ஆம் அதிபதி கெடணும், அவ்வளவுதான். அங்க லக்னாதிபதி கெட்டாச்சு, 7ஆம் இடமும் கெட்டாச்சு. அதே அலங்காரத்துல இன்னொரு பாட்டு இருக்கு. ஈன லக்னாதிபதி 7ஆம் அதிபதி கூடி வியமாரட்டில் இருக்க விவாகமே இல்லை. அப்ப லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் கூடி 6, 8, 12 மறைஞ்சா ஒண்ணு கல்யாணம் இல்லை. அப்படி மீறி கல்யாணம் ஆனா அந்த திசை புத்தி வரும்போது நிலைக்கிறது இல்லை. அப்ப 7உடன் 2ஆம் அதிபதி இருவரில் ஒருவரிடம் தாழ் பலவீனராக தானூரில் அந்த ஊட்டில். அப்ப 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இருவரில் ஒருவர் பலவீனரா இருந்து அந்த ஊழ் பெரும் பாவர் நிற்க. அங்க வந்து 7, 8ல பாவர் இருந்து 7, 2ல பாவர் இருந்தாலும் 7, 2 கெட்டாலும் உருமணம் 2 புரிவான் தானே. அப்ப 2 கல்யாணம் பண்றதுக்கு அந்த பாடலும் ஒத்து போகுது. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி சூரியன் கூடி மறைஞ்சா கணவனை இறக்கணும் அல்லது பிரியணும். லக்னாதிபதி 7ஆம் அதிபதி கூடி மறைஞ்சா கல்யாணம் இல்லை, ஆனாலும் சரி வரதில்லை. 7ல சுக்கிர செவ்வா இருந்தாலும் தப்பு. அப்ப லக்னாதிபதி மறைஞ்சாலும் தப்பு. கிட்டத்தட்ட 5 பாடல் இந்த ஜாதத்துக்கு ஒத்து போகுது. ஆனா மேலோட்டமா பார்த்தா சொல்லிடலாம். அதாவது 7ஆம் இடம் கெட்டு போச்சுங்க, தாரதோஷம், இது பொதுவா சொல்றது. ஆனா நம்மளுடைய குரூப்ல வரவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், எல்லாருக்குமே இந்த பாடல் தெரியும், பலமுறை ஐயா நடத்திருப்பார். அதாவது இதெல்லாம் வந்து பலமுறை ஐயா வந்து திரும்ப திரும்ப சொன்னதுதான். அதாவது கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மீட்டிங் இங்க தான் வரும். அப்ப பாத்தீங்கன்னா இதே மண்டபத்தில் தான். எனக்கு ஜாதகம்லாம் அப்ப தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது. ஆக்காய்க்கு கூட தெரியாது, கணக்கு போட தெரியும். காமராஜ் ஐயா, அதாவது சித்தப்பா, அவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் தான் கூட்டிட்டு வந்து விடுறாரு ஃபர்ஸ்ட். தம்பி நீங்க வா ஜோசியம் கத்துக்குவ அப்படின்னு. 3 மாசம் கூப்பிட்டு வரல. 4வது மாசம் தான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்தேன். வரும்போது எனக்கு ஜோதிடத்துல ஆக்காய்க்கு கூட தெரியாது, சாரம் தெரியாது, எப்படி சொல்லணும் பாடலை பத்தி எதுவும் தெரியாது. வந்தாச்சு, மாசம் ரைட்டு 100 ரூபாய் காசு கொடுத்தேன், சாப்பாடு போட்டாங்க, டீ வாங்கி கொடுத்தாங்க, ரைட். 3 மாசம் தொடர்ந்து வந்தாச்சு. அதுக்கு மேல காசு இல்லை, வரவும் முடியல. அப்ப ஐயா வந்து 1 மாசம் வரல, கூப்பிட்டு கேட்கறாரு ஏன் வரல. ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்லையும் இதை சொல்லுவேன். ஏன்னா ஏன் வரல நீ அப்படின்னு கூப்பிட்டு கேட்கறாரு. ஐயா பஸ்ஸுக்கு காசு இல்லை, சாப்பாட்டுக்கு காசு இல்லை, என்னால வர முடியல அப்படின்னு. சரி போய் உட்காரு. சாயங்காலம் கூப்பிடுறாரு, அந்த மண்டபத்துல நினைக்கிறேன், ஐயப்ப மண்டபத்துல. சாயங்காலம் கூப்பிடுறாரு, பாசு தம்பி இங்க வா. ஐயா சொல்லுங்க. இந்த காசு 500 ரூபா. ஒவ்வொரு மாசமும் நீ மீட்டிங் வந்துரு, உனக்கு சாப்பாட்டுக்கு நான் போட்டுக்கிறேன், பஸ்ஸுக்கு நீ யார்ட்டையும் வாங்கிட்டு வா, நான் இங்க கொடுக்குற காசை கொண்டு போய் திரும்ப கொடுத்துரு, ஆனா காசு இல்லாம நீ மீட்டிங் வரக்கூடாது, வரலன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. அப்போ வந்து எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. என்னடா அது, காசு வாங்கிட்டு சொல்லி தருவாங்க, எனக்கு காசு கொடுத்தாரு. அடுத்த மாசமே சொல்றாரு, இனிமே சாப்பாட்டு காசு வாங்காதீங்க, அது ஏன் செலவு. எனக்காக, எல்லாருக்குமே, அது எனக்காகத்தான் நான் அப்படிதான் நினைக்கிறேன். யாருக்குமே சாப்பாடு காசு கிடையாது. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டிங் ஒரு 30-40 பேர் வரோம். ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணா கூட ஒரு மாசம் 3000-4000 பண்றோம். ஒரு வருஷம் கணக்கு வச்சிங்கன்னா இதே 50,000 ஆகுது. அந்த ஒரு நாள் லீவும் தனக்காக எடுத்துக்காம நம்மளுக்காக ஜோதிடமும் சொல்லி கொடுத்து சாப்பாடும் போட்டு வருஷம் அதுக்காக இது பண்ணி, வீட்டுக்கு போனோன்னு போன் போட்டு, பாசு வீட்டுக்கு போயிட்டியா, பத்திரமா போயிட்டியாப்பா. ஐயா போயிட்டேன். நான் கூப்பிட மாட்டேன், நான் போயிடுவேன். அவரு போன் அடிப்பார், தம்பி வீட்டுக்கு போனாலமா போயிட்டியா, மனைவி நல்லா இருக்காங்களா, வாரம் கேட்பாரு. சமீபத்துல கேட்கிறாரு, 6 மாசத்துக்கு முன்ன பேசுனா அவ்வளவு பிஸி ஆயிட்டே அப்படிங்கிறாரு. நான் கூப்பிடல. ஆடி மாசம் டூர் போனோம், அதுக்கப்புறம் நீயும் போன் பண்ணல, கலாமணியும் பண்ணல அப்படின்னு ஐயா வந்து கேட்கிறாரு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீ கூப்பிடு, நான் ஒண்ணு உங்களை மீறி பிஸிலாம் இல்லை, ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் காசு வாங்காம எல்லாமே போட்டு சொல்லி தர்றாரு. ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன போல நீயும் வருவ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து கடவுள் புண்ணியத்துல ஒரு 30 ரூபாய் ஜாதகத்துக்கு வாங்குறதுக்கு பயந்த காலம் ஆரம்பத்துல. அதாவது யாராவது மஞ்ச பை தூக்கிட்டு வந்துருவாங்களா, வெளியில பார்த்தா ஒரு 50 ரூபாய் கிடைக்குமா, 4 ஜாதகம் கொடுப்பாங்க,
என்ன சொல்றதுன்னு தெரியாது வந்த புதுசுல. அப்புறம் புலிப்பானை எடுத்துக்கிட்டு திசா புத்தி பலன் பாட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே சொல்லிட வேண்டியதுதான். அப்புறம் 7:30 சனிலாம் வந்துருச்சுன்னா அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஏப்பா வேலையே ஆகல, 7:30 சனி நடக்குது. ஏப்பா கல்யாணம் ஆகல, அதான் 7:30 சனி நடக்குது, எப்படி ஆகும்? ஏப்பா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் 7:30 சனி முடிகிற வரைக்கும் எதுவும் கேட்காதீங்க. இன்னும் 4 வருஷம் இப்படிதான் இருக்கும். என்னப்பா படிக்கிற, ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வாரம் சனிக்கிழமை கும்பிடுங்க, விளக்கு போடுங்க, நல்லதே நடக்கும். என்னப்பா எதை கேட்டாலும் இப்படி சொல்ற, உங்களுக்கு தெரியுமா அதை இப்படிதான் எழுதிருக்குது பாட்டு, எடுத்து ஒரு பாட்டை படிங்க. அவங்க நம்மளை கேட்க மாட்டாங்கல்ல. திரும்ப எவ்வளோப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏதோ நீங்க பார்த்து கொடுத்தா வாங்கிக்கலாம். சரி, ஒரு 100 ரூபா இருக்கு. தெரியாதுங்க, ஜோசியம் தெரியாது. 100 ரூபா கொடுப்பாங்க 4 ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம். அதுவும் நீட்டா வந்துட்டா சத்தியமா ஜாதகம் பார்க்க மாட்டேன்னு கேள்வி கேட்பாங்க. பாவமா இருக்கணும். அவங்க அவங்கள பார்த்து நம்மளுக்கு பாவமா தெரியணும். அப்பதான் அவங்க நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா அது லேடிஸ் நிறைய வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். எங்க அப்பா செத்து போயிட்டாரு, ஜாதகம் பார்க்க ஆள் இல்லை, ஆட்டோமேட்டிக்ல எங்க சித்தப்பா பார்க்குறாரு, ஃபோன் நம்பர் தரேன், போய் பார்த்துருங்க அப்படி சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய வரும்போது கேள்வி கேட்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் சித்தப்பா என்ன சொன்னார், காமராஜ் சித்தப்பா, ஏன்டா அப்படி பயணிச்சு ஆகுற, படுறா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. 6 நாள் வேற வேலைக்கு போவோம். 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜாதகம் பார்ப்பேன், லீவ் நாள். அன்னைக்கு என்ன பண்ணுவேன், சித்தப்பா போய் கூப்பிட்டு வந்துடுவேன். சித்தப்பா இன்னைக்கு ஃபுல்லா ஜாதகத்தை நீங்க தான் பார்க்கணும், நான் கிட்ட உட்காந்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து டேபிள் உட்கார வச்சிருவேன். வரவங்கெல்லாம் இவரு யாருப்பா பூசா இருக்குது, இவரு எங்க குரு, இவருகிட்டையும் கத்துக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, சரி சரி பாரு. அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாரு. விதியை சொல்ல மாட்டாரு, ஒரு சம்பவத்தை சொல்லி கேட்பாரு, சிரிப்பாரு. ஆமாங்க ஒத்துக்குவாங்க. அதாவது அவங்க போனதுக்கு அப்புறம் அதுக்கான விளக்கத்தை சொல்லி கொடுப்பாரு எனக்கு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜாதகம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 500-1000 ரூபாய்க்கு மேல வருமானம் வரும். ஏன்னா எங்க அப்பா பெரிய ஜோசியர், இறந்துட்டார். அந்த பேருக்காக ஆரம்பத்துல 1-2 அப்பாவுடைய இதுக்காக வந்துட்டே இருப்பாங்க. அந்த காசு சித்தப்பா நீங்க எடுத்துக்காங்களே, நீ குடும்பஸ்தன், புள்ளவட்டிக்காரன், கஷ்டப்படுற, நீ வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா கூட எடுக்க மாட்டாரு. காலையிலேருந்து சாயங்காலம் ஜாதகம் பார்த்துட்டு சாயங்காலம் கொஞ்சம் சாப்பிட்டு வண்டி விடுறா ரத்தனண்ண வீட்டுக்கு அப்படிம்பாரு. நேரா ரத்தனண்ண வீட்டுக்கு விடுவேன். எங்க வீடு மாதிரி பருப்பு சாப்பாடு கிடைக்கும் அப்படிம்பாரு. அவர் போகும்போதே அண்ணா அவருக்கு என்ன தேவையோ இன்னமும் செஞ்சு வச்சிருவார். அப்படி அவங்க நட்பு இன்னும் தொடர்ந்துட்டு இருந்தது. இப்ப அவர் இறந்துட்டுனால இல்லை, அவ்வளவுதான். மற்றபடி நேரம் அங்க போவாங்க, அங்க ஒரு பாடல் பத்தி பேசுவாங்க, நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். ஆனா இப்படிதான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஐயா சொல்றதை எடுத்து வீட்டுல போய் எடுத்து படிப்பேன். சரி எல்லாம் ஓகே, இந்த சாரம்னா என்ன சத்தியமா தெரியவே இல்லை. சித்தப்பாட்ட கேட்டேன், இது அசுவதி 1 நாள், பரணி 4, கிருத்திகை 1ஆம் பாதத்துல வரும், ரோகிணி அப்படின்னு ஒரே நாள் சொல்லிட்டு போயிட்டார். 3 மாசம் அந்த புக் எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி வந்திருக்கும் தெரியல. ஐயா சில புக்கில் எழுதிருப்பாரு ஜோதிடத்துல, சந்திரன் ரோகிணி சாரத்தில் உள்ளார் அப்படின்னு. அப்ப ஏன் சந்திரன் ரோகிணி சாரம் எழுதிருக்காரு, அப்ப ரோகிணிக்கு அங்க என்ன வேலை? அப்படித்தான் 3 மாசம் உளுந்து பிறண்டு சாரம் கத்துக்கிட்டேன். அப்புறம் இப்ப ஜோதிட கத்துக்க ஆரம்பிச்சு படிப்படியா 1-2 பார்க்க ஆரம்பிச்சோம். ஐயா ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி, என்ன போல் நீ வருவேன், இன்னைக்கு கடவுள் பண்ணிதான் தினம் 10 பேரை பார்க்கறேன், ஃபோன் பண்ணிட்டு வந்தாதான் பார்க்க முடியும். 200 ரூபா பீஸ் வாங்குறேன் ஒரு ஜாதகத்துக்கு அதே ஊர்ல. அதாவது தொடர்ச்சியா ஜோதிடத்தை முழு நேர தொழிலா எடுத்துக்க ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அது சாத்தியமானது. அதே மாதிரி மற்ற ஜோதிடர் மாதிரி இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது தம்பி நீ கொஞ்சம் நல்லா தான் சொல்றேன், பாடெல்லாம் சொல்றதெல்லாம் எங்க படிக்கிறேன் மனமாற கேட்பாங்க. இன்னமும் என்னுடைய டேபிள்ல ஐயாவுடைய போட்டோவோட புக் இருக்கும். வியாபாரி இவர் தான் எங்க குருநாதர், கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்.பி. ராமசுந்தரம் ஐயா, இவர்கிட்ட தான் கத்துக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஐயாவுடைய இதை சொல்லி தான் கத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கும் இந்த எழுதுற நோட்டை கொண்டு போய் படிப்போம், ஒவ்வொரு முறையும் படிச்சு பார்ப்போம். அது அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது பாயிண்டா கிடைக்கும். கிட்டத்தட்ட 8 வருஷமா வரோம்னா பல விதிகள், ஒரே விதிகள் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல திரும்ப சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் அந்த இடத்துல நம்மளுக்கு கை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்தை ஒரு பையன் கொண்டு வந்து கொடுக்குறான், துலாம் லக்னம், 3ல சனி, 5ல ராகு திசை சனி புத்தி ஓடுது. இந்த பாடல் ஒரு முறை அவருடைய வீட்டுல என்ன கேட்டாரு, அதாவது ஆபீஸ்ல பாசு, ராகு திசை சனி புத்தி நடந்தா என்ன பாட்டு சொல்லு அப்படின்னாரு. அன்னைக்கு தெரியல. சரி அடுத்த முறை நீ வரும்போது நான் அவனை கேட்பேன் அப்படின்னாரு. போய் அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். தான் என்று ராகு திசையில் சனி புத்தியை கேளு, தன்மை இல்லா மாதம் அது 34 நாள் அதுவும் 6ஆகும், நலமில்லாத பிரம்மை கொண்டு நாடு நகர் அலைவான் பாரு, கோன் என்ற பிதிருக்கும் பீடை உண்டு பாரு, கொடியிடையால் நோவாம், குழந்தையது சாவாம், தேன் என்ற தேவதைகளால் இடைஞ்சலும் உண்டாம், செண்டமுடனே சத்துருவும் திரவியமும் சேதமாம். அப்போ ராகு திசையில சனி பத்தி இருந்தா அப்பாவுக்கு ஒரு கண்டத்தை சொல்லுவை. அப்ப சூரியன் கெட்டு சனி பார்த்துட்டா 100% சொல்லுவை. சமீபத்துல கூட போன மாசம் மீட்டிங் நடத்தினார். இந்த ஜாதத்துக்கு துலா லக்னத்துக்கு சூரியன் செவ்வாய் புதன் கூடி 12ல சனி 3ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ உடனே அந்த பாட்டு அங்க இந்த மாதிரி உங்களுக்கு சூரியன் மறைஞ்சு சனி பாக்குது, ராகு திசை சனி புத்தி நடக்குது, பாட்டை சொல்லி உங்க அப்பா இருக்கக்கூடாது. அடுத்தது 2வது ஒரு பாட்டு, அதுலயே லக்கண கேந்திரத்துல சந்திரன் இருந்து சந்திரனுக்கு 6, 8, 12ல சூரியன் மறைஞ்சு அப்பா அம்மா
எந்த கிரகம் மறைந்து அவங்க இருக்க மாட்டாங்க. அதாவது உற்றநல் கேந்திரத்தில் நிலவு தங்க, அதாவது கேந்திரத்தில் நிலவு சந்திரன் இருந்து சந்திரனுக்கு 6, 8, 12 சூரியன் மறைஞ்சா அந்த திசை வரும்போது அப்பா இருக்கக்கூடாது. அந்த பாடல் இதுக்கு ஒத்து போகுது. இன்னொரு பாடல் ஐயா சொன்னாரு, அதாவது 3ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அறவை கூடினால் மனைவி சோரம் போவாங்க. இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு 3ல சனி, 5ல ராகு, ராகு திசை சனி புத்தி. அப்ப 5 கூடிய சனி 3ல உட்காந்து ராகுவோடு இருப்பாரு. அப்ப ஆச்சப்பா இன்னும் ஒரு செய்தி கேளு, அதாவது 5உள்ளோன் தீயவனாய் அறவை கூடி பூச்சப்பா நாடியே 3ல் நிற்க குமரனுடைய மனைவி என்னும் கருத்தை கேளு. பாச்சப்பா புருஷனிடம் சண்டையிட்டு பதறி விழுந்து ஓடிவிடுவாள் கொடிய நீலி. ஏச்சப்பா வெகு பேருக்கு இவள் மேல் மோகம், இவளால் கெட்டவர்கள் அநேகம் பேரு. அப்ப 5ஆம் அதிபதி அரவ கூடி 3ல இருக்குது. 3ஆம் அதிபதி குருவும் அரவு சார வாங்கி 9ல் இருக்காரு. 7 கூடிய செவ்வாய் மறைஞ்சாச்சு. அப்ப இவருக்கு மனைவி பிரியும். ஏங்க நடக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு கொண்டாட்டி பிரிஞ்சிடும். ஒண்ணு சண்டை போட்டு பிரியும், இல்லைன்னா கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற யாரோடையாவது போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. தண்ணி போட்டுட்டே இருக்காதீங்க. ஏன்னா 5ல ராகு, அவர் சுக்கிரனும் லக்னத்துக்கு ராகு சாரம். தண்ணி போட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு இருந்தீங்கன்னா மனைவி தங்காது. 2வது உங்களுக்கு லாபாதிபதி கெட்டு போச்சு. ஓராறு மீறாறுட்டில் ஒளிந்திடும் லாப கோலே வாராது செல்லும் தேடி, அந்த பாடல் சொல்லி உனக்கு நீ எதை தொட்டால் லாபம் வராது. அதே மாதிரி 9ஆம் இடம் மறைஞ்சாச்சு. உள்ளூர்ல இருந்தா ஜெயிக்க மாட்டேன், மனைவியும் பிரிச்சிரும். சொன்ன உடனே எனக்கு வருமானம் இல்லை, தண்ணி அடிப்பேன், தொழில் கெட்டு போச்சு, 2 குழந்தை இருக்கு, என் பொண்டாட்டி சீலம் அடிக்க போச்சு, அங்க சீலை கொண்டு வந்தவனோடய ஓடி போச்சு அப்படி சொல்லிட்டாரு. சீலை கொண்டு வந்தவனோடய கொண்டு ஓடி போயிடுச்சு. திரும்ப கூப்பிட்டோம் வரல. 2வது குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை, கை குழந்தை, கெஞ்சி பார்த்துட்டோம், உனக்கு சம்பாதிக்கும் துப்புல குடும்பத்தையும் பார்க்க துப்புல உங்களையும் பொழைக்கணும் அப்படின்னு பிரிஞ்சிருச்சு. அப்ப அந்த பாடல் பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி அறவை கூடி 3ல இருந்தா மனைவி சோரம் போகும், பிரியும். அதாவது கொடிய நீடி பதறி விழுந்து ஓடி விடுவாள். அது கொடுமையான பொண்ணா, கெட்ட பொண்ணு. ஏன்னா கை குழந்தையை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட போகுது. அதாவது இதெல்லாம் எதை வச்சு சொல்றது? பாடல் படிதான். அதே மாதிரி துணை விதிகள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். துணை விதிகளை அதாவது விரல் நுனியில வச்சுக்கோங்க, பாடலும் நல்ல நுணுக்கமா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. சோ இப்படி ஒவ்வொரு கட்டத்துக்குமே ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டா அந்த ஜாதகம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பாடல் நம்ம சொல்ற அளவுக்கு எல்லாருமே நம்ம திறமையை வளர்த்துக்கணும். ஏன்னா பாரம்பரிய முறைப்படிதான் நம்ம ஜோதிடம் கத்துக்கணும் ஐயா ஆசைப்படுறாரு. ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தோட பேசணும். அனுபவ கருத்து அனுபவம் அது 2வது, முதல்ல ஆதாரம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கேட்பாரு, நம்ம மீட்டிங் வரவங்களுக்கு தெரியும், பாயிண்ட் எல்லாம் முடிச்சு பாச ஒரு பாயிண்ட் இருந்தா சொல்லு அப்படிம்பாரு. ஏன் எதுக்காக கேட்கிறாருங்கிறீங்க? அவருக்கு தெரியாமலா? சத்தியமா நம்ம எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் புதுசா ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்களா? அப்படியே சொன்னா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா உடனே அதை எழுதிக்குவார். எல்லாருமே கவனிப்போம். அஸ்வின் சொல்லு, பாஸ்கர் சொல்லு, ஏதோ கேட்டுட்டே தான் இருப்பாரு. அப்போ அவருக்கு எல்லாம் தெரிஞ்சா கூட நம்மளே உற்சாகப்படுத்துறதா திரும்ப திரும்ப அதை கேட்பாரு. சோ எல்லாருமே படிங்க, அதாவது பாடல் படி படிங்க. ஏன்னா இந்த சங்கத்தோட நோக்கமே பாரம்பரிய முறைப்படி எல்லாரும் ஜோதிடம் சொல்லி வளரணுங்கிறதுக்காக தான். ஸோ நான் கும்பகோணம் அருணாச்சல ஐயாவை பார்த்ததில்லை. ஒருவேளை ஐயா இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்னமோ. ஏன்னா இவரை வளர்த்தினாரு, அவரு பல பேர் ஐயா வளர்த்துறாரு. ஸோ அவருடைய பெருமைகளை புகழை வளர வைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி எடுக்கணும். பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி. என்னுடைய ஃபோன் நம்பர், என்னுடைய பேர் பாஸ்கரன், 96 77 67 36 62.